ரைஸு குளிக்க போயிருக்கிறாங்க பால்ஸுக்கு. அவங்க வந்தானே சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட வச்சா அப்புறம் போயிட வேண்டியது. கஸ்டமர் வந்து தெரிஞ்சவங்க லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ரெகுலராக வரவங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறது. இங்கே கரண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை, இருட்டில் தான் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம். ஒரு 1/2 kg தான் சிக்கன் எடுத்து கொடுத்துக்குறாங்க. ஒரு 1/4 kg தான் ஒருத்தருக்கு மட்டும் சிக்கன் செய்கிறேன். ஒரு 1/4 kgக்குனால மசாலா எதுவும் அரைக்கலை, அதனால் அப்படியே வெங்காய தக்காளி தாளிச்சுட்டு செய்கிறேன். இன்னைக்கு சண்டேங்கனால கூட்டம் ஓரளவுக்கு வந்துச்சு. நானும் ஒரு 2 கஸ்டமர் செஞ்சேன், வீட்டுக்கு போயிட்டேன் வேறு கஸ்டமர் இல்லைன்ட்டு. அப்புறம் இவங்க 5 மணிக்கு கூப்பிட்டாங்க. சரி ரெகுலராக வரவங்களே எப்படி வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணுறதுன்ட்டு செஞ்சுட்ருக்கிறேன். அவ்வளோதான், அந்த சிக்கன் செஞ்சால் முடிஞ்சது. இன்னும் மீன் ஃப்ரை மட்டும் போட்டு கொடுத்தா அவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு 4 பேருக்கு தான், அதுலேயும் ஒருத்தர் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் 1/4 kg சிக்கன் தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு 2 kg ஃபிஷ் எடுத்தால் கூட போதும் ஒரு 4 பேர்த்துக்கு. அவங்களுக்கு 3 பேர்த்துக்கு வந்து குழம்பு வறுவல் எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ ஒருத்தருக்கு சிக்கன் ஆகிட்டு இருக்குது. ரைஸ் வடிச்சாச்சு. என்னென்ன சிக்கனும் ஆயிடுச்சு. இந்த பெண்டிங் இருக்கிறது இந்த ஃபிஷ் ஃப்ரைமு இந்த மீன் குழம்பு மட்டும்தான். ஒரு 5 நிமிஷத்தில் மீன் குழம்பு கெட்டி ஆயிடுச்சுன்னா மீனை போட்டு இறக்கிடலாம். பெரும்பாலும் இந்த ஓவர் நைட்டில் சமைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. நாங்கள் எப்போவுமே ஒரு 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். யாருமே 5 மணிக்கு மேலே சமைக்க மாட்டாங்க. சரி இது முக்கியமான கெஸ்ட்டு தெரிஞ்சவங்க, சரி என்ன பண்ணுறதுன்னு ரிஸ்க் எடுத்து தான் இப்போ சமைச்சிட்ருக்குறோம். அவ்வளோதாங்க, குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. மீனும் போட்டுட்டேன். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம். மீனும் போட்டாச்சு. என்ன பண்ணுறது, சமைக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்ருக்குறோம். டைம் இல்லை எங்களுக்கு, இருட்டு கட்டுது. அவசரமாக தான் செஞ்சுட்ருக்குறோம். அவ்வளோதான், அந்த மீன் ஃப்ரை மட்டும் போட்டால் போதும். மீன் வெந்துருச்சு, இறக்கிடலாம். நானே இவ்வளோ நேரத்துக்கு செய்ய மாட்டேன். இப்போ அவள் லேடிஸும் வந்துருக்குறாங்க. வெறும் ஜென்ஸாக இருந்தால் செஞ்சுருக்க மாட்டேன். லேடிஸுனங்காட்டி சரி என்ன பண்ணுறது.
வந்துட்டாங்க. ரைஸு, மீன் குழம்பு, சிக்கன் எல்லாமே ஆயிடுச்சு. ஃபைனலாக மீன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இன்னொரு இடத்துல வரும். இந்த 4 ஐட்டமும் செஞ்சாச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் கிரேவி, ரசம், ரைஸு. ஃபால்ஸில் குளிக்க போயிருக்கிறாங்க. அவங்க வந்தாலையும் எடுத்து கொடுத்து பரிமாறிட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா போய் கிளம்பிட வேண்டியதான். मीना मुन्नल रे मुन्नल मुन्नल रे अच्छा मुन्नल नॉट इट फिश कोड करी वेन्ना करी बेड फिश one ए one உங்களுக்கு ஃபிஷ் கறி வேணுமா? எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே ரைஸ்